என்னாச்சுமா? பயப்படலாம் தேவையில்லை. டாக் புல்ல தின்னாலும் இந்த மாதிரி தான் வாந்தி எடுக்கும். ஆயுர்வேதத்துல இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஜீரகத்தையும் கசகசாவையும் அரைச்சு மிக்ஸ் பண்ணி குடிச்சா. மிக்ஸ் பண்ண வேணாம், என்ன நோய்னு எனக்கு தெரியும். இத கண்டுபிடிக்க பெரிய மூளை எல்லாம் வேண்டாம், நானே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? கேஸ். கேஸ் என்னாச்சுடி அவளுக்கு? கர்ப்பம். கர்ப்பமா? உங்க அம்மாவுக்கு. அப்படியா? போடா. ஸ்கேன் பண்ணிருந்தா ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிருக்கும். போடி. அவளை போய் ரெண்டு திட்டுனாதான் மனசாரும். வாயா. இவளை இப்படியே விட்டா சரிப்படாது. நாசமா போனவளே, இந்த குடும்பத்தோட மானத்தை காத்துல பறக்க விட்டியா? உன்னால எங்க கௌரவம் போச்சு. சும்மா அழுது வேஷம் போடாம யார் காரணம் சொல்லு. அதான் அவன் சொன்னா இல்ல, அந்த சந்திரசேகர். வேற யாரு? இவ்வளவு சொத்து பத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? மானம் போயிடுச்சுல. சொத்து பணம் எதுவும் எனக்கு வேண்டாம், அதுல நீங்களே பங்கு போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மட்டும் அமைச்சு கொடுங்க. அனுபமா, நீ வருத்தப்படணும் நாங்க சொல்லமா. நாங்க எப்போ உனக்கு தான் சப்போர்ட். என் வயித்துல வளர குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். சந்திரன் விஷயத்துல நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். கொன்னாவது உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ச்சே, பணத்தை யாராவது கட்டிக்குவாங்க. சகல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னால ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணலாம். கண்டிப்பா வேணும். குழந்தைக்கு அப்பா வந்தானே அக்ரிமெண்டா? அறிவே இல்லையாடி, இது சொத்தை பிரிக்கிற அக்ரிமெண்ட். என்ன ஆனாலும் நம்ம வீட்டுல அப்பா இல்லாம ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. நாம இன்னைக்கே அவனை போய் பாக்குறோம். வாங்க வாங்க மேரிக்கா, வீட்டுக்கார் வரலையா? சர்ச்சுக்கு வந்துருவாரு. என்னடா அது, நீ இன்னும் ரெடி ஆகலையா? சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க. ஆமா, எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொடு. இப்ப கொண்டு வரேன். வணக்கம். யாரு? ஏண்டா அதுக்குள்ள எங்க போயிட்டு வர? ஹாஸ்பிடலுக்கு. என்ன உடம்புக்கு என்னாச்சு? கிட்னில கல்லு. என்னப்பா புது மாப்பிள்ள இப்படி டல்லா இருக்க? ஆஹா, அதுக்குள்ள Dress மாத்திட்டியா? இந்த டீ. நான் டீ குடிக்க மாட்டேன். அட, இப்பதானே நீ கேட்ட. ஒரு நாளைக்கு 10 டீயாவது குடிப்பல்ல. இந்த குடி. எதுக்கு கண்ணாடி போட்டிருக்க? பவர் கிளாஸ். ஓ, இத வச்சு சும்மா பந்தா பண்ணாத. மாப்பிளைக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்க போறாங்க. போ. சீக்கிரம் வா, யாராவது பாத்திர போறாங்க. என்ன பார்த்ததும் இங்க எல்லாருமே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. ஆகாம பின்ன நாம முரட்டையர்களா இருக்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியாதுல்ல. முரட்டையர்களா? ஆமா, ரெட்டைன்னா 2, முரட்டைன்னா 3. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு? இதோ இத பாரு, தான் மகளுக்கு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொல்லி என் மாமனார் எனக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு. என்னால என் பொண்டாட்டி அழுதி பிரிய முடியாது. எதுக்கு கவலைப்படுற டாக்டரே? அந்த அனுபமா வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா எல்லாம் சரியாயிடும்ல. அதுக்கு நான் சந்திரசேகர் கெட்டப்ல கொஞ்சம் அங்க போனா போதும். அப்படின்னு நானும் வரேன். ப்ளீஸ், அனுபமாவை நானும் கொஞ்சம் பார்க்கணும். அது இன்னைக்கு நடக்காது. 3 மணிக்கு எனக்கு நிச்சயதார்த்தம். 3 மணிக்கு தானே கேஸ். நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி எனக்காக இங்க இருக்க விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன். ஆனா நீ தான் திக்குவாயாச்சே. நான் பேசலன்னா திக்காதே. நான் போயிட்டு வர வரைக்கும் பேசாமலே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிடு. அனுபமா எங்க? அவளை ஏன் கூப்பிடுறீங்க? நாம பேசி ஒரு முடிவு பண்ணலாம். இதுல பேச என்ன இருக்கு? நாம அங்க போறோம், அவளை அங்க விட்டு வரோம். அவங்க முடியாதுன்னா? முடியாதுன்னா நாம யாரு என்னன்றது அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமா, எல்லாரும் ஒண்ணா எங்க போயிட்டு இருக்கீங்க? அங்க வரலான்னு இருந்தோம். எங்க என்கேஜ்மெண்ட்? நிச்சயதார்த்தமா? யாருக்கு? இல்ல, அது என் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்ட். என்ன மன்னிச்சிருங்க, நான் அனுப்பமா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பாப்பா, கொஞ்சம் இங்க வாமா. இப்ப உன்னால டாக்டருக்கு பெரிய பிரச்சனை. அவன் பொண்டாட்டி விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கா. அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலன்னா பாவம் அவரு. அதுக்கு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். நமக்குள்ள இப்ப என்ன பிரச்சனை?
எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல. ஹலோ, இதை மட்டும் சால்வ் பண்ண. நான் இப்போ உடனே போகணும், அப்புறம் ஏன் விஷயம் பிரச்சனையாயிடும். அப்ப என்கிட்ட நேத்து கோவப்பட்டது? கோவப்பட்டனா? நானா? ஓ, அது அப்ப சும்மா கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. சரிங்க. அப்ப சீக்கிரமா அந்த டாக்டர் விஷயம் என்ன, பாவம் அவருக்கு டிவோர்ஸ் யோ, ஆயிடும். நீ என்னைய குசு குசுன்னு பேசுற? உன் நோக்கம் என்னன்னு சொல்லு. இல்ல, அந்த டாக்டருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. இது சின்ன பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனை. இவ குழந்தை உண்டாயிருக்கா. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கர்த்தரே, கர்ப்பமா? ஆமா, நீ இவள கல்யாணம் பண்ணிக்க. என்ன, நானா? நீ கல்யாணம் பண்ணலனா இப்பவே கல்யாணம் பண்ண வைக்க தெரியும். ஆ, இவனை பிடிச்சு கட்டுங்கடா. இல்ல, நானே கட்டுறேன். உடனே கல்யாணம் பண்ணு. அவ்வளவு சீக்கிரம்லாம் முடியாது. நான் என் அம்மா கிட்ட ஒண்ணு கேட்கணுமே. உங்க அம்மாட்ட கேட்டுதான் இவள. ஐயோ இல்ல, அது நான் இல்ல. அப்படின்னா வா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போலாம். அனுப்பமா அப்படின்னா நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இல்ல, கண்டிப்பா சொல்லுவேன். உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாது. ஆமா, எங்க அப்பா படுத்த படுக்கையா இருந்தப்ப எங்க அம்மா ஒண்ணு நேர்ந்துக்கிட்டாங்க. என் கல்யாணம் சர்ச்சில் இல்ல, குடும்ப சர்ச்சில் இல்ல, குடும்ப கோவில்ல தான் நடக்கணும். அப்படின்னா உங்க அப்பா சாவதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடலாம். வண்டியில ஏறு. இல்ல, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஊர்ல எல்லாரையும் கூப்பிடலன்னா எப்படி? அப்பாவி பொண்ண வாழ்க்கையை கெடுத்துட்டு எஸ்கேப் ஆகல நினைச்சேன்னா உன்னை கொலை பண்ண தயங்க மாட்டோம். மரியாதையா இப்பவே அவ கழுத்துல தாலியை கட்டு. இல்ல, அது வந்து நான் என் குடும்பத்தோட மானத்தை நீ தான் காப்பாத்தணும். இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தணும் மானத்தை காத்துல பறக்க விட்டுறாத. என் குடும்ப மானம் போயிடுச்சுன்னா அப்புறம் என் பேத்தி நானும் உயிரோட இருக்க மாட்டேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? வாடா, வண்டியில ஏறு. உன்னையும் சேர்த்தா சொல்றேன், வா. சரி. கர்த்தரே, என் நிச்சயதார்த்தம். வீடு சூப்பரா இருக்கே. ஒண்ணு இல்ல, வா. ஐயோ, அல்லேலூயா. அம்மா தானே? இவங்க தான் அம்மா. எனக்கு இப்போ வேற எந்த வழியும் தெரியலம்மா, என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்கம்மா. பிள்ளைங்களை மன்னிக்கிறத தவிர அம்மா வேற என்ன செய்வா? வாங்க எல்லாரும் உள்ள ஆமாம்மா, வாங்க. எல்லாரும் உள்ள உட்காருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ஒன்னும் வேணா, உள்ள போ. கல்யாணம் இன்னைக்கே வச்சுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சந்திரா, என்ன இது? டேய் தம்பி, எப்படியாவது என்ன இதுல இருந்து எஸ்கேப் பண்ணி விடுறா. இது சரிப்பட்டு வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் வீட்டுக்கு பொண்ணை கூட்டு வரக்கூடாது. இது என்ன வழக்கம்? கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை கர்ப்பமாக்குறது எந்த ஒரு பழக்கம்? இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் கிடையாது. உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் தெளிவா சொல்லு சந்திரா. சொன்னா உமாவை அடிப்பாங்க, சொல்லலன்னா வாப்பாவை நாய் யார் கடிக்கும். அந்த உமா, யார் அந்த வாப்பா? உங்க குலதெய்வம் கோயில்ல நீங்க கல்யாணம் பண்ணுன்னு வேண்டிக்கிட்டதால சந்திரன் இங்க கூட்டிட்டு வந்தான். அன்னைக்கு நான் சொன்னதை இன்னும் நினைச்சுக்கிட்டே இருக்கல்ல? உன் விருப்பம் அதுதானா? நடக்கட்டும். ஆஹா. இவன் எல்லாத்துலயுமே இப்படிதான், எதுவா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பண்ணிடுவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கும் நிச்சயதார்த்தம்னு போனா இப்ப பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அது உண்மைதான். நிச்சயதார்த்தம் 3 மணிக்கு, நான் போகலன்னு நடக்காது. ஆனா இந்த கல்யாணத்தை நம்ம எப்ப வேணாலும் நடத்தலாமே, டைம் இருக்குல்ல? ஓகே தானே? முடியாது. முடியாது. என்ன சொல்லிட்டு இருக்க? நீ தானே இவங்களை கூட்டிட்டு வந்த? நான் தான். அது வந்து ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கோவாவில கெடுத்த பொண்ணுதான் இங்க வந்து நிக்கிறது. மறுபடியும் அவளை மறக்கணும்னு நினைச்சீன்னா என்ன பொணமா தான் நீ பாப்ப. சரி, என்ன இது கோவா? இங்க பாருடா, நீ போய் தாலியும் மாலையும் வாங்கிட்டு வா. நானும் வரேன். எனக்கு ஒரு ஜபமாலையும் சிலுவையும் வேணும். எதுக்கு? இல்ல, எனக்கு ஒரு ஷர்ட்டும் வேஷ்டியும் வாங்கணும். வாங்குறதா இருந்தா சங்கர் போவானாம், மோகனகிருஷ்ணன் போகணும். இல்ல, அவன் கூட போனா அப்படியே சர்ச்சுக்கும் போயிட்டு. வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா போங்க. வா, டைம் வேஸ்ட் பண்ணாத, சரி. போலாம். ஆமா, சரி, ஆக வா, வேண்டியதை போலாம். பாப்போம். எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க. ஃபாதர் வர சொல்லுங்க, பேண்டு செட்டு, அந்த கூத்து மோளம் எல்லாம். நோ, எதுக்கு இப்ப சீக்கிரமா ரெடியா சொல்றீங்க? அதெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒருத்தர் இன்னும் வரலையே. கோ கோ கோ. ஏப்பா, நீ என்னப்பா அடிக்கடி வேஷத்தை மாத்தி வெளியில போயிட்டு வர்ற? போடா. நான் கொஞ்சம் ரூம்குள்ள போய் நல்லா பிரேயர் பண்ணணும். ஏய், கொஞ்சம் நில்லுப்பா. உனக்கு என்னாச்சு? டென்ஷன் ஆகி திக்கி பேசுறான். போன விஷயம் என்னாச்சு? அனுப்பமா ஒத்துக்கிட்டாளா? எதுக்கு ஒத்துக்கிட்டாளா? அந்த டாக்டரோட சேர்ந்து நீங்க விண்ணத்திக்க ஆரம்பிச்சிட்ட. நான் சந்திரசேகரன், நீ சன்னின்னு நான் நினைச்சிட்டேன். அப்போ சன்னி எங்க? சன்னி உன்னோட வேஷத்துல அனுப்பமாவோட வீட்டுக்கு போயிருக்கான். அது
நான் கால் பிடிச்சி கெஞ்சியும் என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறா. இனி அனுப்பமா சொன்னாதான் அவ தப்பான என்ன மாறும். அதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. அவ சொல்ல மாட்டா. அவ சொல்லலைன்னா குடும்பமே அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதுக்கு ஒரு வழி இருக்கு. கட்ஸ் இருந்தா மட்டும் போதும். நான் போய் பொண்டாட்டியை பார்த்துட்டு வரேன். இப்ப எதுக்குடா திரும்ப இங்க வந்திருக்க? என் குழந்தையும் அதோட அம்மாவும் இங்க இருக்காங்க. வக்கீல் நோட்டீஸ் வரலையா? ஓ, இந்த உறவை கண்டினியூ பண்றதுல அவளுக்கு விருப்பம் இல்ல சொல்லிட்டால. கரெக்ட். இதே மாதிரி கண்டினியூ பண்றதுல எனக்கும் விருப்பம் இல்ல. அவளை கூட்டிட்டு போனோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அமிச்சனா பாவம் அந்த டாக்டர். இல்ல அதாவது என்ன மிரட்டுறீங்களா என்ன? எங்க அவ விஜய் வரமாட்டேன்னு சொன்னல. அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க கிடையாது விஜய். போடா. இவ எங்க போயிட்டா? விஜய் சும்மா இங்க நின்னு கத்தாதீங்க. ஓ, குறைக்காதீங்களா? அதுவும் அப்பங்கிட்ட போய் சொல்லு. யாரோட சப்போர்ட்ல உங்களுக்கு இவ்ளோ தைரியம் வந்தது? அதை இப்ப நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நீ வரியா இல்லையா? இல்ல, உங்கள மாதிரி ஒரு கேவலமானவங்க கூட வாழ முடியாது. அவ சொன்னது கேட்கல, வெளிய போடா. டேய், நான் இங்க இருந்து போறதா இருந்தா என் பொண்டாட்டி புள்ளையோட தாண்டா போவேன். நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வாளாடிட்டு உங்க பின்னாடி வர நான் இல்ல. போய் குழந்தைய தூக்கிட்டு வாடி. அப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைச்சதும் உன் பொண்ணு எப்படி ஓடுற பாத்தியா? இப்படி பயந்தா எப்படி? வயசானவங்கள போய் யாரையாவது அடிப்பாங்களா? எனக்கு எது திக்கு சரியாகல. இனிமே என் வீட்டு வாசல்ல வந்து ஏதாவது வேண்டாத வேலை பார்த்த அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிருவேன். அப்ப சரி, நான் கிளம்பிட்டேமா? ஆமா. சீக்கிரம் என்ன சார், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் பொண்ணையும் கூட்டு வந்தீங்க? ஐயோ, அப்ப அவங்க எல்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டாங்களா? அப்போ டாக்டர் இது யார் குழந்தை? என் குழந்தை இல்ல. இல்ல சிஸ்டர், கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இதோ வந்துறேன். சிஸ்டரா? மாலையும் பூவும் ரெடி. அட முதல்ல கையை விடுப்பா. சொரியத்தான் நான் சொரிஞ்சு விடுறேன். அத இங்க கொஞ்சம் கீழே. சொறி நோய் ஏதா இருக்கா என்ன? ஹலோ, கையை ஓடத்தான் ஒண்ணுக்கு போனீங்க. இனி கல்யாணத்துக்கு அப்புறம் போனா போதும். வேட்டி சட்டை அங்க சரி, அப்ப அங்க போய் வாங்கலாம்ல? கையை விட்டா தானே வாங்க முடியும். அப்படி எல்லாம் வாங்க வேண்டாம், என் கூட வந்தா போதும். வாங்க, விட்டா பிடிக்க முடியாது. நானும் 1-2 பேண்ட் ஷர்ட் வாங்கணும்ல, நான் கூடவே வரேன், வாங்கி தர மாட்டீங்களா? கண்டிப்பா. அங்க பாரு, எவ்வளவு சூப்பர் ஷர்ட் எல்லாம் இருக்கு பாரு. அங்க பாரு, அங்க பாரு. மாட்டு மூலக்கார கவுத்துட்டானே. அங்க பாரு, அங்க பாரு. இது நம்ம திக்குவாய் டாக்டர் இல்ல? ஆமா, கூப்பிடுறா மணிகண்டன். ஹலோ, ஹலோ. ஏய், நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அந்த டாக்டர் கூட்டிட்டு எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. கர்த்தரே, நான் உன் வீட்டுக்குள்ள போயிருந்தேன். ஏன் வீட்டுக்கா? அது வந்து உங்க அம்மாக்கு உடம்பு முடியல, நீ உடனே வீட்டுக்கு போ. இதப்படி இது உங்க அம்மாக்குள்ள மருந்து. நான் முதல்ல சர்ச்சுக்கு போறேன், இல்லைன்னா டாக்டர் காலி. இது யாரு, அண்ணனா? இல்ல அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நீ வண்டி ஏறா. ஐயோ, என்னாச்சுப்பா? கொஞ்சம் பார்த்து பா. அப்ப கண்ணாடி. கிருஷ்ணா குருவைரப்பா. ஹாய். ஹலோ சன்னி, கங்க்ராட்ஸ். ஸ்டாப். அட தலைவா, என்னையா நீங்க இப்படியா நடுரோட்ல வண்டி நிறுத்துவீங்க? ஐயோ இவனுங்களா? ஐயோ வேளாங்கண்ணி மாதாவே, நீங்க நினைக்கிறாள் நான் கிடையாது. நீ ஒரு மண்ணு சொல்லாதடா. கர்த்தரானே, என்ன எதுவும் பண்ணக்கூடாது. உடனே நான் சர்ச்சுக்கு போறேன்னா பொண்ணு டாக்டருக்கு போயிடும். இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். என் தொண்டையை சரி பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கடா. தல்றா. நிறுத்து. ஐயோ, நான் தான் அவன் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன விடுங்க. என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை சொல்லுங்க. நல்ல மைதானம் மாதிரி இருக்கு. தள்ளுடா. ஐயோ நாய் நாய் துரத்துது சீக்கிரம் வாங்கடா வண்டியில ஏறடா. ஐயோ ஏய் கடிச்சதுடா. தேங்க்யூ சார். அரே மும்பை, வீட்டை விட்டு நீங்க வெளியில வந்தது நல்லதா போச்சு. சந்திரசேகரனுக்கும் அனுபமாவுக்கும் கல்யாணம். அத முதல்ல நிறுத்தணும். அவளை சிங்கிரிக்கு கொடுக்கணும். நான் காசை வாங்கிட்டேன். நான் காசெல்லாம் வாங்கல. அது ஏன் தப்பு கிடையாது, புரியுதா? டேய், நீ விக்ரம் தாதாவா இல்ல விக்ரம் மாமாவா? அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கல, 2 பேர் தலையை விட்டுருவேன். அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் வேணாம். இந்த கல்யாணத்தை நிறுத்தி பழி வாங்க வேண்டியது என்னோட கடமை. நான் உங்க டீம்ல சேர்ந்துட்டேன். ஓகே சம்ஜே வண்டி எடு. அல்போன்சா, குருசிங்கில் குரியாகோஸுடைய மகன் சன்னி குருவிழாவை திருமணம் செய்ய சம்மதமாமா? எனக்கு சம்மதம். சன்னி குருவிழா இப்ப வந்துடுவார் ஃபாதர். கண்டங்குளத்தில் இட்டுப்போடைய மகள் அல்போன்சாவை திருமணம் செய்ய சம்மதமா? எனக்கு சம்மதம் ஃபாதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ கர்த்தரே, எஸ்கேப் கர்த்தரே. ஏய், on your mark, get set, 2 3. நாம இப்படி ஓடி எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த சந்திரசேகரன் வந்தா மட்டும்தான் நம்ம எஸ்கேப் ஆக முடியும். சரி, நீ ஓடு. என் பொண்ணை என் வீட்டுல இருந்து கூட்டி வந்துட்டு இங்க வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா? என்னடா நான் ஒரு தப்பு பண்ணல. இனிமே நான் இங்க நின்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சார் விஷயம்? அட தள்ளுடா. டேய் வாங்கடா. போடா. டேய் என்ன வண்டியா? அம்மா 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 ஆ, அம்மா அம்மா, என்னடா? உனக்கு என்னாச்சுமா? எனக்கு என்ன, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலமா. யாருக்கு என்ன பிரச்சனை? உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்துட்டேன். யார் சொன்னா? அது அந்த வேஷ்டியும் சட்டையும் தான் நல்லா இருக்கும். நீ எதுக்காக இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்க? ஓ ம், ம். அடடா, நல்லா இருக்கே தாலி செயின்னு. என்ன மருந்து போய் தாலி எப்படி வந்துச்சு? இங்க யாருக்காவது கல்யாணமா என்ன? குறும்பு தாண்டா உனக்கு. விஷயம் தெரியுமா? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எஸ்கேப். சந்திரசேகரன் ஓட்டான், என்ன விட்டு போயிட்டான். என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன கோவமா? ஐயோ, இப்ப எதுக்கு அடிச்சீங்க? நீ ஷாக் ஆகதான். இங்க பாருங்க, இன்னும் தாமதிக்க வேண்டாம். சடங்கெல்லாம் அதுக்கு ஆரம்பிங்க. பையன் வேணாமா? ஐயோ, நான் வேற வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா என்ன? இல்ல இது நம்ம வீடு தான். ஆமா, என்ன எல்லாரும் இங்க? ஓஹோ, அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? உன் ஆசைலாம் உன் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். உன்னை நான் கட்டிக்கவே மாட்டேன். என்னப்பா திடீர்னு இப்படி சொல்ற? நீ தான் உடனே கல்யாணம் பண்ணுன்னு எங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்த. நானா? இங்க பாரு, இந்த கர்ப்பமா இருக்கிற பொண்ணை இன்னும் சோதிக்கிறியா? ஐயோ அம்மா, இவ கர்ப்பமும் இல்ல ஒரு மண்ணும் இல்ல. நான் வேணா நீ நிரூபிக்கிறேன். இவ கழுத்துல தாலி கட்ட போறியா முடியாது. இல்லையா? நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்த, நான் உயிரோடவே இருக்க அம்மா, மாட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா தெரியணும். நீ இவங்க எல்லாரையும் சொல்லி நம்ப வச்ச அந்த கோவா கதை உண்மையா பொய்யா? சொல்லு. பொய் தான். சரி, நீ கர்ப்பமா இருக்கியா? இல்ல, என்ன
கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சவால் விட்டீங்கல்ல, அந்த கோவத்துல தான் நான் அப்படி சொன்னேன். இந்த பொய்ய சொல்லிட்டு இங்க வந்தா நான் உன்னை ஏத்துப்பேன்னு எப்படி நீ நம்புன? எனக்கு நிச்சயமா தெரியும். அழுது கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா நீங்க என்ன ஏத்துக்குவீங்க. மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. விஷயம் தெரியாத இங்க வந்தது எங்க முட்டாள்தனம். எங்களை மன்னிச்சிருப்பா. வண்டியில ஏறி. சொன்னது கேட்கல, ஏறி. கல்யாணம் தடப்பட்டு நின்னுடுச்சுன்னா அந்த வீட்டுக்கு தோஷம் ஏற்படும். போய் கூட்டிட்டு வாடா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டால, அவளை நான் மனசார மருமகளா ஏத்துக்கிட்டேன்டா. வக்கீலா, இவளை அப்படியே தூக்கி வண்டியில போடுங்கடா. என்ன ஐயோ அனுபவமா, தாத்தா எப்படி இருக்கு கிழவா என்னோட வில்லன் ஆக்டிங்? எதிர்பார்க்கவே இல்லைல்ல? அம்மா, இதையும் நீ எதிர்பார்க்கல இல்ல? என்ன நான் வரல. விடு வக்கீல். இவன் அட்ரா பாப்பான். ஹலோ சார், ஐ ஆம் விக்ரம் தாதா ஃப்ரம் மும்பை. ஓ தாதா, இது போதுமா தாதா? சரிச்சாங்களே, இப்ப நம்ம யாரு பக்கம்னு சொல்லுங்க. அடி கிடைக்காத பக்கம் இருக்கலாம். அப்பன்னா நீ ஓடி எஸ்கேப் ஆயிடு. நான் ஒன்னும் அவ்வளவு கோழ கிடையாது. பாருங்க, இவனுக்கு ஆரோக்கியமே கிடையாது. சரிடா, நீ போய் அடி. வேண்டாம் வேண்டாம், நீ போக வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. என்னாச்சு? டேய் விடுறா அந்த பொண்ணை. அடிக்காத. அங்க பாருடி, நம்ம பையன் அடிக்கிறாங்க. ஐயோ, டேய் நில்றா, எங்கடா போற? கடவுளே. கடங்கத்த மீன் வாங்கி புல்ல மீன் வாங்கி. தேங்க்ஸ் டாக்டர். சத்தம் போயிருச்சா? சொல்லாத்தெல்லாம் சொல்லி என்ன அடி வாங்க வச்சல்ல மாவன. சவுண்டும் போயிருச்சா? வாங்கிக்க. இவங்க பொட்டி கடை ஓரத்துல
கையரிக்குது மாமா கையரிக்குது மாமா 4 குத்து வாங்கு மாமா 4 குத்து வாங்கு மாமா 4 எத்து வாங்கு மாமா குர்ரா, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? ஏன் சத்தம் திரும்பி வந்துருச்சுல்ல? ஓ மணிகண்டா, உன்னோட ஃபேமஸ் நாட்டுப்புற பாட்டு பாடு. தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசே தவிக்குது. ஏய் ஏங்கிட்டியா வா. டில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே வாங்கிக்கா. பட்ட படிப்பு படிச்சு வந்தாலும் தாத்தா சொன்னதை கேளுடா. ஆரிராரோ ஆரிராரோ பறந்து போடும் தூளியிலே அளவச்ச மனத்து பின் விலகே. வரடா இருடா. கஷ்டப்பட்டு பில்டிங் கட்ட கல் வாங்கினா தூக்கி அடிக்கிறீங்களா? போங்கடா. சூப்பரே. அம்மா அம்மா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? பொருள் கொடுத்த நண்பனையா தாக்குற. மூணு பேரா? ஒரு மரத்துக்கு 3 ஓனரா? இதுல எந்த ஓனர் ஒரிஜினல் தெரியலையே. மூணு பேரா? இல்ல, இது மேஜிக். 1 3 ஆக்குற மேஜிக். வா போயிடலாம். நடக்கடா. நீங்களா யாரு?